பைரவா வசூல் என்ன? ஜனவரி 12 அன்னைக்கு ரிலீஸ் ஆன இளைய தளபதி விஜயோட பைரவா இந்த வருஷம் வெளியான மிகப்பெரிய ஹீரோவோட முதல் படம். இந்த படம் எவ்வளவு கலெக்ஷன் செஞ்சிருக்குது, எவ்வளவு செய்ய முடியும், லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளவு இருக்கும், அதுதான் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. இந்த வீடியோவை பாருங்க, ஃபுல்லா விவரம் தெரியும். பைரவா படத்தோட பட்ஜெட் விஜய் சம்பளத்தோட சேர்த்து சுமார் 50 கோடிகள். இந்த படம் தமிழ்நாட்டில் 49 கோடிக்கும் வெளிநாட்டு உரிமை, கேரளா உரிமை, டிவி உரிமை, டப்பிங் உரிமை எல்லாம் சேர்த்து இன்னும் ஒரு 40 கோடிக்கு வியாபாரம் ஆயிருக்கு. ஆக மொத்தம் 90 கோடிக்கு மேல இந்த படம் மொத்தமா வியாபாரம் ஆயிருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 500 திரையரங்குகள், கேரளாவில் 200 ஸ்கிரீன்ஸ், வெளிநாட்டில் மொத்தம் 150 ஸ்கிரீன்ஸ், கர்நாடகா எல்லாம் சேர்த்து 1000 ஸ்கிரீன்ஸ்ல பைரவா ரிலீஸ் ஆகி இருக்குது. முதல் நாள் இந்த படம் தமிழ்நாடு, கேரளா எல்லாம் சேர்த்து சுமார் 20 கோடி வசூல் செஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. சென்னை கலெக்ஷன்ஸ் 92 லட்சம் வசூல் பண்ணி இருக்கான். தெரியோட ரெக்கார்ட்ஸை பீட் பண்ணல அப்படின்னாலும் தெரிய விட 40 ஸ்கிரீன் பைரவாவுக்கு கம்மி தான். அந்த வகையில நிச்சயம் இது ஒரு லேண்ட்மார்க் கலெக்ஷன் தான். கோயம்புத்தூர், பாண்டி ஏரியாவில் விஜய் படங்களோட ஹையஸ்ட் ஓப்பனிங் பைரவாவுக்கு கிடைச்சிருக்குது. கேரளாவில் எப்பவுமே விஜய் படங்களுக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கும். அந்த வகையில் பைரவாவும் ஹையஸ்ட் ஓப்பனிங் செட் பண்ணியிருக்குது. புலிமுருகன் நிறைய தியேட்டர்ஸ்ல வச்ச ரெக்கார்ட்ஸை பைரவா பீட் பண்ணியிருக்கு. அதே போல ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், UK, USA இங்கிருந்து ரிப்போர்ட்ஸ் எதுவும் வரலைனாலும் எப்படி இருந்தாலும் ஒரு 3-4 கோடி வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் எப்படியும் பைரவாவோட முதல் நாள் வசூல் 20-23 கோடி வரைக்கும் இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த வீக்கெண்ட் வசூல் எப்படியும் இன்னும் ஒரு 50 கோடியை ஆட் பண்ணிடும். அதனால 80 கோடிக்கு பக்கத்துல பைரவாவால இந்த வீக்கெண்ட்ல வசூல் பண்ணிட முடியும்னு சொல்றாங்க. ஆனா வியாபாரமான 100 கோடிக்கு மேல வசூல் செய்யணும்னா அடுத்த வாரம் ஃபுல்லா ஓடி ஒரு 30 கோடிக்கு மேல வசூல் செஞ்சாதான் எல்லா தரப்புக்கும் பைரவா லாபமான படமாக அமையும். இல்லைன்னா ஒரு சில ஏரியால நிச்சயம் நஷ்டம் அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. படம் வெளியாகி படம் ஆவரேஜ் தான், படம் சுமார் அப்படின்ற இப்ப ரிப்போர்ட்ஸ் வர்றதுனால அடுத்த வாரம் முழுக்க இந்த 30 கோடி வசூல் செய்யுமா அப்படிங்கிறதும் கொஞ்சம் சந்தேகம் தான். ஆனாலும் இந்த 5 நாள் பொங்கல் கலெக்ஷன்ல இந்த படம் நிச்சயம் தப்பிச்சிடணும்னு தான் தெரியுது. ஆனா தெரிய ரெக்கார்ட்ஸை பீட் பண்றது அப்படிங்கிறது டவுட் என்றே தெரிகிறது. ஆக மொத்தம் பைரவாவோட லைஃப் டைம் கலெக்ஷன் எப்படியும் 100 கோடியை தொற்றும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கிச்சடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.